நாளில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து செய்ய போகிற நன்மைகளுக்காகவும் நம்ம இன்னைக்கு ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் விசுவாசத்தோட நல்ல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவருடைய கிருபைகள், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கத்தை நினைத்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமா வரணுமா? உண்மையான ஆராதனையை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா ஆராதிக்க போறீங்க? நான் இன்னைக்கு என் ஏசப்பாவை உண்மையா ஆராதிக்க போறேன். இந்த புது வருஷத்துல என்னுடைய ஆராதனை பழைய மாதிரி இருக்காது. நல்லா உற்சாகமா, நான் ஒரு ஆள் 100 பேர்த்துக்கு சமம். அல்லேலூயா. அதே மாதிரி எல்லாருமே என்ன செய்யணும்? நல்ல வாய்களை திறந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் பெரியவர். அதனால எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய நன்மைகளை நினைத்து, அவர் நம்ம மேல வைத்த இரக்கத்தை நினைத்து, தயவை நினைத்து, அவருடைய உதவியை நினைத்து எல்லாரும் வாய்களை திறந்து, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னதரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்தவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக உயிரோடு எழுந்தவரே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் உலாவுகிற கர்த்தரே உமக்கு நன்றி. எங்களை உயர்த்த உம்மை தாழ்த்தினரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை உயர்த்த, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை ஆண்டவரே மேன்மையாய் வைக்க நீர் இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரே எங்களுக்காக செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நாங்கள் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை போற்ற வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுக வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே போற்றுகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் சிங்காசனம் பூமி உன் பாதப்படி. ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் எம்மாத்திரம். பரலோகமே உம்மை துதித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம். நீர் கொடுத்த புத்திர சுவிகாரத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அப்பா என்று கூப்பிடத்தக்க ஆண்டவரே அதிகாரத்தை கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உம்மை இந்த வேளையிலே துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் உம்மை இந்த வேளையிலே போற்றுகிறோம். எங்களையும் கண்ணோக்கி பாரும், எங்கள் மத்தியிலே வாரும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் எஜமானனே உமக்கு நன்றி. எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி. எங்கள் மீட்பரே உமக்கு நன்றி. எங்கள் பரிகாரியே உமக்கு நன்றி. எங்களுடைய லீலி குஷ்பமே உமக்கு நன்றி. 7 குத்துலக்கில் மத்தியில் உலாவுகிற தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஆளுகை செய்கிற தகப்பனே உமக்கு நன்றி. உம்முடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தை இந்த வேளையிலே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. 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 ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நேரம். நல்ல உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நேரம். நல்ல பாடலை பாடி துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் பெரியவர், நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நின்று கொண்டே தேவன் இந்த வேளையில் ஆராதிக்கலாம். தேவன் உண்மை உள்ளவர், அவர் போதுமானவர். நம்மளை அழைத்த தேவன் என்றும் நம்மளை கைவிடுவதே இல்லை.
இன்று நம்ம இந்த புதிய வருடத்தை வாரத்தை நம்மளே கர்த்தர் கொடுத்து இந்த காலை வேளையில் நம்ம ஆராதிக்க கொண்டு வந்த தேவனுக்கு நம்ம கரங்களை தட்டி ஒரு முறை நன்றி செலுத்தலாம். நன்றி ஏசப்பா, நாங்களுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு வயசா நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தேவனே ஏசப்பா, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிங்காசனத்தில் விழித்திருக்கோம் எங்க நல்ல கர்த்தர் அப்பா. இந்த காலை வேளையில் எங்கள் சபையிலே அப்பா நீங்க கடந்து வாங்க ஏசப்பா. நீங்க விரும்புகிற ஆராதனை, நீங்க விரும்புகிற உங்களோட பிரசன்னத்தை எங்கள் மத்தியில கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, உங்களோட சித்தம் பரலோகத்தில் எப்படி நிறைவேறுதோ அதே போல இந்த ஆராதனையில உங்களோட சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைங்க ஆவியானவர். நீ கடந்து வந்து உங்களோட அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே, பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த வேளையில் உன் பாதத்துல அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. நம்ம கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாடலாம். ஹல்லேலூயா ரிவா சந்தரி கரவம். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படித்த வெற்றி நாளிது, இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படித்த வெற்றி நாளிது, இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்கள் கூடாரத்தில் வெற்றி கோரில் உழைக்கட்டும். நீதிமான்களில் கூடாரத்தில் வெற்றி கோரில் உழைக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம்.
கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செய்தது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பரிசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பரிசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீயா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, என்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் செய்தது அதிசயம். நம்ம வாழ்க்கையில் இன்று நம்ம இருக்கிறோன்னா அவரோட அதிசயம் தான். துன்ப வெளியில நம்ம நோக்கி கூப்பிட்டோம், அவர் நம்மளுக்கு துணையாய் வந்த கர்த்தராய் இருக்கிறாரு. தேவஜனமே, இந்த காலை வெளியில நம்ம இதை உணர்ந்து நம்ம யார் ஆராதிக்க வந்திருக்கோன்னு சொல்லி நம்ம கண்களை மூடி அப்பா உணர்ந்து பார்க்கலாம். நம்ம ஆராதிக்க வந்தது நம்ம தேவனை நோக்கி பார்க்க தான். இந்த கொடுத்த இந்த நேரங்களை நம்ம எப்படி அப்பாவோட நம்ம இணைத்து கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம உணர்ந்து இந்த காலை வேளையில் அவர் கைகளை உயர்த்தியோ கைகளை தட்டியோ இல்லை கைகளை அசத்தியோ நம்ம அவரை துதிக்க வேண்டும். ஏதோ வந்தோ குளூர்ல அப்படின்னு சொல்லி இல்லாமல் இந்த கொடுத்த இந்த நேரத்தை நம்ம கர்த்தருக்கென்று நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். என்று கேட்டால் ஒரு சிறு நம்மளுக்கு ஒரு கை வெட்டினா கூட அதில் எவ்வளோ வலி இருக்கும். ஆனால் தேவன் ஒரு காயம் கூட படாமல் நம்மளை எவ்வளவாய் தாங்கி நடத்தி வருகிறார். ஒரு சிறு நரம்பு நம்ம கையில பிடிச்சிட்டா கூட நம்ம கை நம்ம அசைக்க முடியாது, தூக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம பலத்தோடு இருக்கிறோம்னா, சுகத்தோடு இருக்கிறோம் என்றா எல்லா தேவனோட கிருபை, தேவனோட சித்தம். அதனால அதை நினைத்து இந்த வேலையில நம்ம கரங்களை நம்ம தட்டி தட்டி இந்த துதிகளை பாடி நம்ம பாடி தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. ரீபா சந்தரி கரபம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவா, முழுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சத்தான் ஓடுவா, முழுமுறுத்தால் திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலே இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலே இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி
மதிலே இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். துதித்து பாடி மதிலே இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலே இடிப்போம் பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினா, ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினா. ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலே இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலே இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. மீனின் வயிற்றிலே யோனான் துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனான் துதித்தான். கட்டளை பிறந்தது போனான் நினிவே, கட்டளை பிறந்தது போனான் நினிவே. துதித்து பாடி மதிலே இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி எரிகோ பிடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம துதி எடுக்கும் போது நம்ம கட்டுகளை அவுக்கப்படும். நம்ம துதி எடுக்கும் போது நம்மளோட எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெளியேறப்படும். நம்ம வாய்களை திறக்கும் போது நம்மள எல்லா கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். தேவ ஜனம் இந்த காலையில் நம்ம வாய்களை திறந்து அப்பா இடத்துல அப்பா நாங்கள் வாய்களை திறந்து துதிக்கிறோம் என்று கேட்டால் நீர் படிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏசப்பா நாங்கள். ஆண்டவரே ஏசப்பா யோனா மீனின் வயிற்றுல துதித்தான் ஏசப்பா. அந்த இடத்துல அந்த கட்டுகள் ஆண்டவரே ஏசப்பா உடைக்கப்பட்டது. அவன் வெளியே வந்தா மீனின் வயிற்றில் என்று. இன்று நாங்களும் ஏசப்பா அப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தா எங்களை கட்டுகளை உடைத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில எங்களை நீங்க ஏசப்பா உங்களோட பிள்ளைகள் நீங்க வைத்த சித்தம் நீ எங்க ஆண்டவரே எங்களை கொண்டு ஆராதனை ஆண்டவரை எங்க செய்ய விரும்புகிறீர்களே ஏசப்பா அந்த கொண்டு எங்களை நடத்துங்க. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களுக்கு இங்கு செல்லாமல் ஆவியானவர் எங்களை தடுத்து நிறுத்துங்க என்று சொல்லி நம்ம தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆவியானவர் இந்த ஆராதனை எதனா எங்களுக்கு தடை இருந்தா தடைகளை உடைங்க ஏசப்பா என்று சொல்லி கேட்கலாம். அவருக்கு பிரியமான ஆராதனை அவனுக்கு உகந்த ஆராதனை இந்த காலவேளை நம்ம செலுத்த வந்திருக்கோம் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ரீபா சந்தரி கரவா. ஆவியானவர் எங்கள் மத்தியில கடந்து வாங்க. கரங்களை தட்டி அப்பாவே ஏசப்பா எங்கள் மத்தியில நீங்க கடந்து வாங்க. அப்பா எங்கள் மத்தியில நீங்க வாசம் செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே, உணர விரும்புகிறோம் ஏசப்பா. எங்களை உணர்ச்சி நடத்துவீராய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரீபா சந்தரி கரவா. ஹல்லேலூயா ஏசப்பா. ஆண்டவரே ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாற்றி வைத்த தேவன் இந்த காலையிலே தேவனை ஆராதிக்கிற யாருமே வெக்கப்பட்டு போனதில்லை தேவ ஜனமே. அவரை உயர்த்தி ஆராதிக்கிறவங்களை என்று தேவன் உயர்த்தி வைக்கிற தேவனா இருக்கிற. ஆராதனை விடுதலை உண்டு, ஆராதனை கட்டுகள் அறுக்கப்படுது. நீங்க வாய்களை திறக்க திறக்க ஆராதனை தேவனை எல்லா கட்டுகளை அறுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரீபா சந்தரி கரவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருதோலை கையில் எடுத்து, குருதோலை கையில் எடுத்து நானோ சான பாடிடுவேன், நானோ சான பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒப்பு கொடுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார், மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலால்
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. தேவஜனமே, இந்த பாடல் நம்ம பார்க்கும்போது எவ்வளவாய் அழகாக வரிகள் சொல்லப்படுது. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனே செல்கிறார், குருத்தோலை நம்ம கையில் எடுத்து நம்ம ஓசானா பாடணும். இந்த காலை வேளையில நம்ம இங்க வந்திருக்கிறோம். தேவன் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த இடத்துல நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். தேவஜனமே, சில வேளையில் நம்ம அநேக வருடங்கள் நம்ம கழித்து விட்டோம். நிறைய பிரச்சனைகளை நம்மளுக்கு கொண்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம தலைமையில் வைத்து நம்ம இப்படியாக நம்ம நாட்கள் கடந்து விட்டோம். ஆனால் கிறிஸ்துவுள் வாழ்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கர்த்தராக தேவனிடத்தில் இப்படி சொல்லுகிறாருனாக்கா, அநேக பிள்ளைகள் என்ன பண்ணுறோன்னாக்கா, எல்லாருக்கும் இங்கே ஒரு 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 பாரங்கள் உண்டு. என் பிள்ளை நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன், என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க போகிறேன், இல்லை என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, நான் எப்படி கடக்க போகிறேன்னு அநேக பேருக்கு கேள்விகளோடு இருக்கிறாங்க. அது கேள்விகள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, கேள்விகளை இருப்பது நல்லது. ஏன்னா அநேகர் அந்த ப்ராப்ளம்ஸ் ஆண்டவர் சொல்ல தூக்கி போட தேவையில்லை. ப்ராப்ளம் எல்லாரும் யோசிக்கணும், எல்லா காரியங்களும் நம்ம நினைக்கணும். அதை நினைச்சாதான் ஒரு தகப்பனுக்கு அது ஒரு தகப்பனா இருக்க தன் பிள்ளைகளை குறித்து நினைப்பது நல்லது. தாயா இருக்கிற ஒரு பிள்ளைகளை குறித்து நினைப்பது நல்லது. என்னோட ஃபியூச்சரை பற்றி நினைப்பது நல்லது. எல்லாமே நினைப்பது நீ நல்லது தான். ஆனால் அதை கொண்டு நீ இந்த வருடத்தை கடக்க கர்த்தருக்கு விருப்பம் கிடையாது. அநேக டென்ஷன், அநேக ப்ராப்ளம் நம்ம வருகிறோம், நாட்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த புதிய வருஷம் தேவன் என்ன சொல்லுகிறாருனாக்கா, எல்லாமே இருப்பது நல்லது. ஆனால் யார் இடத்துல இருக்கணுமா, அது தேவன் இடத்துல இருக்கணும். தேவன் சொல்றாருல, உன் பாரங்கள் எல்லாம் இந்த இடத்துல இறக்க வைத்து விடு, கலங்கி தவிக்காதே என்று சொல்லியிருக்கிறார். இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுனாக்கா, ஏசப்பா இந்த இடத்துல இவ்வளோ பாரம் இருக்குது, இவ்வளோ காரியங்கள் இருக்குது, என் ஃப்யூச்சரை, என் குடும்பத்தை, என்ன காரியங்களை குறித்து நான் கவலையோடு இருக்கிறேன், ஃபீஸை, அநேக காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற கவலையோட உன் மேலே பிரியமாக இருக்கிறேன், உன்னை குறித்து உன் கவலை குறித்து நான் அதிகமாக யோசிக்கிறேன் என்று சொல்கிறாரு. அப்போ நம்ம எதுக்கு நம்ம அந்த கவலைகளை கொண்டு இல்லை அந்த பிரச்சனைகளை கொண்டு நம்ம கலங்கி கொண்டு இருக்கணும்? தேவ ஜனமே, இந்த காலை வேளையில நம்ம தேவனிடத்துல மீண்டுமா இந்த பாடலை ஒரு முறை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்றும் நீ வெற்றியை தருகிற தேவனாயிருக்கிறார். நான் கலங்க போறதில்லை ஏசப்பா, நான் இந்த வருடம் தவிக்க போறது கிடையாது. என்று கேட்ட என் பாரங்கள், என் சுமைகள் எல்லாவற்றையும் நீங்க சுமந்திருக்கிறீங்க அப்பா என்று சொல்லி. ஏன்னா அவர் நம்ம மேல் பிரியமா இருப்பதனால தானே தன் ஜீவனை அவர் நம்மளை அர்ப்பணித்தார். அப்போ அவ்வளோ அன்பா இருக்கிற தகப்பனுக்கு நம்ம எதுக்கு நம்ம பாரங்களை வைத்து கொண்டு அதே ஒரு கவலைக்கு நம்ம ஹெல்த்தை கொண்டு நிறைய நம்ம கவலைப்படுகிறோம். ஆனால் தேவஜனமே, எல்லாம் கவலைப்படுவது ஆனால் நல்லது. ஆனால் கர்த்தர் இடத்துல அதை கொண்டு வைத்து விட்டு நீங்க அந்த சுமையை சுமக்க தேவையில்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. அதனால் இந்த பாடல் மீண்டுமாய் ஒரு முறை கரங்களை தட்டி உணர்ச்சியோட, அப்பா என் பாரங்கள் எல்லாம் உன் பாதத்தை வைக்கிற ஆண்டவரே, நான் கலங்கி தவிக்க போறது கிடையாது ஏசப்பா என்று சொல்லி இந்த பாடலை மீண்டுமாய் ஆண்டவர் நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன்.
எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். கண்களை மூடி. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நம்ம வந்த நோக்கம், குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன கேட்டா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். நம்ம எதுக்கு கலங்க வேண்டும் தேவஜனமே? பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். அவர் தடுப்புகளாய், இயேசுவின் தடுப்புகளாய், விசுவாசத்தோட இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானே, சுகமானே. ஒப்பு கொடுங்க. சுகமானே, சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு தேவஜனமே, நம்ம தேவனிடத்தில் கண்களை மூடி இந்த வேளையிலே சப்பா, நானும் பிள்ளை ஏசப்பா, இந்த வருடம் கலங்க போவது தெரியாது ஏசப்பா. ஏசப்பா, ஏன் பாவங்கள் சாபங்கள் ஏசப்பா நீங்க சிலுவையில் அடித்து விட்டீங்க ஏசப்பா. நான் எதுக்கு கலங்க வேண்டும், நான் எதுக்கு நமக்கு தயங்க வேண்டும் சொல்லி அப்பாவிடத்தில் எல்லா பிரச்சனைகளே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தரை ஒப்பு கொடுங்க. தேவஜனமே, எல்லா பிரச்சனைகளும் அவர் மத்தியில ஒப்பு கொடுங்க. கவலைகள், வேதனைகள், தொல்லைகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாமே அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நீங்க ஃப்ரீ ஆயிடுங்க. அவர் உங்கள் மேல வைத்த அன்பு பெரியது, உங்கள் மேல வைத்த கிருபை பெரியது. தேவஜனமே, கண்களை மூடி கரங்களை தட்டி அப்பா நாம ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் மத்தியில் நீங்க கடந்து வாங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவஜனமே, ஒப்பு கொடுக்கும் போது அப்பா இந்த கடந்து வருகிறாங்க. நீங்க மனிதர்களை பார்க்க வரல, நீங்க மனிதர்கள் முகத்தை நீங்க பார்க்க வரல. தேவஜனமே, நீங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கிறீங்க. ஏசப்பாவை பார்த்து ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன் ஏசப்பா, என் பாரங்களை இறக்கி வைக்கிறேன், என் கஷ்டங்களை உன் பாதை இறக்கி வைக்கிறேன் என்று சொல்லி தேவஜனமே ஒப்பு கொடுத்து ஏசப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. ஓ ரீபா சந்தரி கரபரபலரபா, ஓ ரீபா ஷபரி கரபதிரிபா. தேவஜனமே வாய்கள் திறங்க, திறந்து ஒப்பு கொடுங்க. அந்த வருடமும் நம்ம இப்படியே கழித்திட கூடாது. அப்பாவை இடத்துல மீண்டுமாய் நம்ம துதிக்க ஆரம்பிக்கலாம். துதிக்க கொடுக்க நம்ம வாய்கள் திறந்திருக்கிறார், கரங்களை தட்ட கரங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் நம்ம ஏன் கலங்க வேண்டும், ஏன் நம்ம திகைக்க வேண்டும்? நம் பாரங்களை சுமக்கிற தகப்பன் நம்மளோட வருகிறார். தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். என்ன என்ன வேணும் தேவஜனமே?
கரம் பிடித்து தேவ அழைத்து கரங்களை பிடிக்கிற தகப்பன், நம்ம கண்ணீர்களை துடைக்கிற தகப்பன், இந்த காலை வேளையில அவரை நோக்கி, அப்பா என் கண்ணீரை துடைத்தீங்களே ஆண்டவரே, நான் எப்படி துதிக்காம இருக்க முடியும்? அப்பா என் பாவங்களை நீங்க போக்கினீங்களே, கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்று சொல்லி ஆவியானவரை உணர்ந்து தேவஜனமே அந்நிய பாஷையில பேசுங்க, உணருங்க. அப்பா நான் பேசுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹalleluya. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானே, சுகமானே, நான் சுகமானே, சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி அப்பா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மேகங்கள் நடுவினிலே அப்பா என் ராஜா நீ வர போகிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே கரம் பிடித்து அழைத்து செல்வீங்க, எங்களை கண்ணீரெல்லாம் துடைத்து அப்பா உங்களோட மார்கோடு எங்களை வைத்து கொள்வீங்க. எவ்வளோ பெரிய இன்பமான வார்த்தை ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் எதை குறித்து கலங்க வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்து நாங்கள் தயங்க வேண்டும் ஏசப்பா. கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்கா என்று சொல்லி சுவிசேஷத்துக்கு என்று சொல்லி நாங்கள் வாழத்தக்க இந்த வருடத்தை எங்களுக்கு ஆரம்பித்து நீங்க வைங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்களுக்காக வாழ்ந்த வருடங்கள் போனது ஏசப்பா. இனிமேலும் இந்த வருடத்தை அப்பா உமக்கென்று வாழணும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் வியாதி ஏசப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற வரை தான் கஷ்டம், பாடுகள், துன்பங்கள் ஏசப்பா. நாங்கள் கவலைப்பட்டு எத்தனை நாங்கள் வியாதிகளை குறைக்க முடியும், எத்தனை கஷ்டங்களை எங்களை குறைக்க முடியும்? ஒன்றுமே முடியாதப்பா. அப்பா எங்களோட வாக்களித்த தேவன், எங்களோட நீங்க கடந்து வருகிறீங்க ஏசப்பா. எங்களை அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் ஆண்டவரே. எனக்கென ஆண்டவரே ஏசப்பா முன் குறித்த எதையுமே நீங்க எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீங்க ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, ஆனாலும் ஆண்டவரே எங்களை நீங்க கரம் பிடித்து நடத்துகிறீங்களே ஆண்டவரே. நாங்கள் தவறு செய்யும் போது எங்களை அடைத்தாலும் அணைக்கின்ற அன்பராயிருந்து நடத்துகிறீங்க ஏசப்பா. உம்மை போல ஒரு அப்பா, உம்மை போல ஒரு தகப்பன் இந்த உலகத்துல ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம் ஏசப்பா. அதை நாங்கள் எவ்வளவு நாள் உணராம இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம் அன்பை ருசிக்க ருசிக்க ஆண்டவரே உங்களோட ஆராதனை நாங்கள் இன்னும் கிட்ட சேர சேர எங்கள் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. எங்கள் வாய்கள் எங்களை எவ்வளவு துதிக்கிறோமோ அப்பா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் ஏசப்பா. நாங்கள் அதை முறுமுறுக்கும் போதோ, அதை நாங்கள் ஆராதிக்காம இருக்கும் போதோ அவன் திரும்பி வந்து எங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்கள் ஆண்டவரே ஏசப்பா அவன் நினைத்ததை விதைத்து போவான் ஏசப்பா. நாங்கள் அப்படிப்பட்ட விதைகளை விதைக்க விடாமல் அப்பா எங்கள் வாய்களை திறந்து அப்பா இந்த பாடல்களை உணர்ந்து நாங்கள் துதிக்க ஆவியானவர் நீங்க நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா எங்களை கொண்டு நீங்க செல்வீங்க அப்பா. ஹalleluya. ஹிபா சந்தரி கரபம். ஹalleluya. உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பு நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நம்புவோமா? உம் அன்பை நம்பு நான் பாக்கியவான், உம் அன்பையே
நம்புவேன் உம் அன்பையே நம்பியிருப்பேன் ஆமென் உம்மை நம்பு நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பு நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் நீதானே என் துணையானே என் கேடகமுமானே நீதானே என் துணையானே என் கேடகமுமானே காப்பவரே ஆசீர்வதிப்பவரே என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்பு நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பு நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பு நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பு நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பி மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும் குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்பு நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் கரங்களை தட்டி உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன் தேவ ஜனமே அவரை நம்புகிற யாருமே வெட்கப்பட்டு போனதே கிடையாது தேவன் பாடல் மூலமாய் உங்களை எவ்வளவாய் நினைத்து ஆசீர்வதிக்கிறார் அவர் நம்புகிற அவர் வார்த்தை நம்புகிற பிள்ளைகளை என்று அவர் வெட்கப்பட விடவே மாட்டார் தேவ ஜனமே நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம் எவ்வளவு நாள் ப்ராப்ளம் இருக்கும் எவ்வளவு நாள் இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து கொள்ளும் என்று சொல்லி தேவ ஜனமே இதனால அவரை நம்புங்க அவர் அன்பை நம்புங்க அவர் அன்பை உணருங்க அப்பா உம் அன்பை நான் உணர்கிறேன் ஏசப்பா உம் அன்பை நாங்க நினைக்கிறோம் என் துணையானீர் உணர்ந்து பாருங்க தேவ ஜனமே ஹalleluya அங்க நின்னு வழிக்கு பார்க்காம தேவனை ஒப்பு கொடுத்து அப்பா என் துணை நீங்கதான் ஏசப்பா என் கேடக நீங்கதான் ஏசப்பா என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே ஆமென் உம்மை நம்புவேன் ஆமென் தேவ நான் ஜனமே. உம்மை நம்புவேன் அவரை நம்புங்க அவரை விட்டு விடாதீங்க தேவ ஜனமே இந்த உலகத்துல உம்மை நீங்க நம்புவேன் யாரை நான் நம்பினாலும் உம்மை அவங்க கை விட்டுருவாங்க நம்புவேன் ஆனா அப்பாவை நீங்க நம்பும்போது அவர் கை விடவே மாட்டாரு ஏசப்பாவை நம்புங்க ஆவியானவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார் தேவ ஜனமே ஹalleluya உம் அன்பை நம்பு நான் கரங்களை வேகமாய் தட்டி அபிஷேகம் நிரம்பி துதிங்க தேவ ஜனமே உம்மை நம்பு நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் ஆமென் அவரை நம்புகிற பிள்ளைகளை வெட்கப்பட விட்டதே கிடையாது அவரு
தேவஜனமே உணருங்க. நீங்க எந்த நிலைமையில ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி, எந்த நிலைமையில ஆண்டவர் உங்களை ரட்சித்தார் என்று சொல்லி நீங்க நினைத்து பாருங்க. மரணப்படிகளில் இருந்தீங்க, வியாதியில் இருந்த உங்களை ஏசப்பா தூக்கி உங்களை உயர்த்தி வைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் அன்பை நம்புங்க, அவர் அன்பை உணர்ந்து, அப்பா நீதானே எனக்கு எல்லாமே, என் கேடகம், என் ரட்சிப்பு நீங்கதானே ஏசப்பா, என் எல்லா ஆசைகள், என் தேவைகள், என் தாகம் எல்லாமே நீங்க ஏசப்பா என்று சொல்லி ஆவியானவர் ஏசப்பா இந்த காலையிலே நடத்துங்க ஏசப்பா. ஆமென். உம்மை நம்பி நான் இன்று வெட்கப்பட மாட்டேன் ஏசப்பா. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் என்னை நடத்தி வந்த தேவன், என்னை உயர்த்தி வைத்த கர்த்தர் நீங்கதான் ஏசப்பா. நான் தாழ்த்தப்பட்ட நேரத்துல என்னை உயர்த்தினவர் நீங்க ஏசப்பா. ஏசப்பா நான் ஒதுக்கப்பட்ட நேரத்துல என்னை அணைத்துக் கொண்ட தேவன் நீங்க ஏசப்பா. தள்ளப்பட்டு கல் கட்டிடமாகி மூளை கல்லாகி என்று சொல்லி நம்மளை எடுத்து கட்டின தேவனாய் இருக்கிறார். தேவஜனமே ஹalleluya. நான் உம்மை ஆமென் ஆமென். அவர் நம்புகிற கர்த்தர் ஏசப்பா, உம்மை நம்புகிற ஏசப்பா, நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான் உம்மை நம்புகிற ஏசப்பா, உம்மை மட்டும் நான் நம்புகிற ஏசப்பா. ஹalleluya. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானே, என் கேடகமுமானே. நீதானே என் துணையானே, என் கேடகமுமானே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உங்களை என்னை ஆசீர்வதித்த தேவனே அப்பா. நினைப்பவரே, ஆசீர்வதித்தவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான். கரங்களை தட்டி ஆவியானவரே முடிவு ஏசப்பா பரியந்தம் உம்மை நம்புவேன். உற்சாகத்தோட துதிங்க தேவஜனமே. உங்களை கட்டுகளை அறுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உற்சாகப்படுங்க, அவரிடத்தை ஒப்பு கொடுத்துருங்க. உங்களை எல்லா சுயநலத்தை அவரிடத்தில் விட்டு விடுங்க தேவஜனமே. கலங்கி தவிக்க தேவையில்லை. நீங்க யாரை குறித்தோம் என்னை இப்படி பேசினாங்க, இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி யாரை குறித்து நீங்க வேதனைப்பட தேவையில்லை தேவஜனமே. ஆமென். அவரை நம்புங்க, அவர் அன்பை நம்புங்க தேவஜனமே. நிச்சயமாகவே உன் நம்பிக்கை முடிவு உண்டு. நான் உம்மை வீண் போக விட மாட்டார் தேவஜனமே. ஆவியானவர் ஏசப்பா உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். பிள்ளைகளே நீங்க கைவிட்டதே கிடையாது அப்பா. உம்மை நம்பாத நேரத்திலே நீங்க நம்புறீங்க ஏசப்பா. நான் உம்மை நம்புறேன் ஏசப்பா. நான் உம்மை ஸ்தோத்திரிக்கணும் ஏசப்பா. அப்பா நான் உம்மை துதிக்கணும் ஏசப்பா. இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை நீங்க நிரப்புங்க ஏசப்பா. அந்த கலக்கத்தோட வந்திருக்கிற பிள்ளைகளை நிரப்புங்க. வேதனையோட வந்த பிள்ளைகளை நிரப்புங்க. கட்டுகளோட வந்த பிள்ளைகளை கட்டுகளை அவுக்க வைங்க ஏசப்பா. ஓ ரீபா சந்த ரீகரபா. ஆண்டவரே என்ன தேவையோட வந்தாங்களோ அந்த தேவைகளை நீங்க சந்திங்க அப்பா. ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன். ஒப்பு கொடுங்க தேவஜனமே. அப்பா நான் உம்மை நம்புகிறேன் ஏசப்பா. உம் அன்பை நான் நம்புகிறேன் ஏசப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் வீமனை விட்டுறேன் ஏசப்பா. ஏசப்பா நான் உம்மை பார்த்து ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பு நான் பாக்கியவான். நீங்க பாக்கியவான் பிள்ளைகளே, நீங்க பாக்கியவான் பிள்ளைகள். அவர் நம்புகிற பிள்ளைகள் பாக்கியவான் தேவஜனமே. அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், உங்களை குறுகி போக விட மாட்டார். இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க வைக்கிற விசுவாசம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் தேவஜனமே. நீங்க எவ்வளவு அவர்களை விசுவாசிக்கிறீங்க, நீங்க எவ்வளவு அவர்களை அன்பு வைக்கிறீங்க, மனிதர்கள் யாவரையும் உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை,
நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பு நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பு நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பே. நீதானே என் துணையானே, என் கேடகமுமானே. நீதானே என் துணையானே, என் கேடகமுமானே. என்னை நினைத்தவரே, ஆசீர்வதித்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை ஆசீர்வதித்தவரே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பு நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பே. கரங்களை தட்டி, அப்பா நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நீர்தானே என் துணை அப்பா, என் கேடகமானவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நினைத்த பிள்ளைகளை ஆண்டவரே நீ என்றும் ஆசீர்வதித்து வருகிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் உம்மை தேடாம இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. அறியாத நாட்கள் உண்டு தகப்பனே. அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எங்களை நடத்தி வந்தது உங்களுடைய கிருபை அப்பா. என்னை அழைத்த தேவன் ஆண்டவரே ஒருபோது வெட்கப்பட விட மாட்டேங்க ஏசப்பா. நான் உண்மையே நம்புகிறேன் ஏசப்பா. தேவ ஜனமே, இந்த வருடம் நீங்க கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. அது எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் சரி, மனிதர்களோ பணங்களோ உங்களோட படிப்போ எந்த ஒரு காரியங்களோ அதுக்கு பின்பு வராது. ஆனால் நீங்கள் தேவனை மட்டும் சார்ந்திருக்கும் போது அவர் எந்த இடத்துலையும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், உங்களை குறுகி போக விட மாட்டார். தேவ ஜனமே, அநேகத்துக்கு உங்களை ஆசீர்வாதமாக தான் அவர் வைப்பார். ஏன்னா அவர் உங்களை தேர்ந்து கொண்ட தகப்பனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக குடும்பம், அநேக பிள்ளைகள் உண்டு, அநேக பெரிய பெரிய ஸ்டார்கள், ஹீரோஸ்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் அவங்கள தேடி போனது கிடையாது. தேவ ஜனமே, நம்மளை தேடி வந்த தேவன் அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் அன்பு மிகமாக நம்ம மேலே இருக்குது. நம்மளை எப்படி சொல்லுதுன்னா, ஒரு நான் என் பிள்ளைகள் மேலே எவ்வளவாய் அன்பு செலுத்துகிறனோ அதை காற்றிலும் அதுக்கு மேலாக தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் வைத்திருக்கார். தேவ ஜனமே, சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாத தேவன் வைத்திருக்கிறார். தேவஜனமே, என் வாழ்க்கையில் அநேக காரியங்கள், அநேக சாட்சிகள் உண்டு. தேவஜனமே, அநேக பிரச்சனைகள் வரும்போது நான் அப்பாவை இடத்துல ஏன் அப்பா அப்படி வந்து நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா அதுக்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வந்து கொடுக்குற தேவனாயிருக்கிறாரு. இப்போ நம்ம மத்தியில் ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவரின் நாட்கள் தனியாக இருப்பது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த வருடத்தை தேவன் கொடுத்து அவரை நடத்த போகிறார். தேவஜனமே, அவர் குழந்தைய அவர் மனைவியோ சேர்ந்து அவங்க குடும்பத்தோட வாழ போகிறோம். அது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏசப்பா, ஒரு காரியங்கள் நாங்கள் இந்த நாட்டில் கடந்து போகிறோம், ஒரு பிரச்சனை கடந்து போகிறோம்னா அது பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பின்பாக ஒரு நன்மை அவர் வைத்திருப்பார். தேவஜனமே, நம்மளுக்கு எந்த விதத்தில் அவர் ஒரு கெடுதலை நினைக்கிற காரியங்கள் அவர் நம்ம மத்தியில் கொண்டு வரவே மாட்டார். சில காரியங்கள் நம்ம மத்தியில் வேதனைகளோட, கஷ்டங்கள், கலக்கத்தோடு நம்ம கடந்து போகலாம். ஆனால் அது பின்பாக இரட்டிப்பான ஆசீர்வாதம் நம்மளை தொடர்ந்து வரவும். தேவஜனமே,
எப்படி வரும்னா அதை நம்ம அவர் மேல வைக்கிற நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை கொண்டு செல்ல முடியும். தேவஜனமே, நீங்க நம்புங்க, அவரை மட்டும் துதிங்க. ஏசப்பா, இந்த காலையில் நான் உண்மை மட்டும் நம்புறேன். ஏசப்பா, உண்மை விட்டா ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவரே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எங்களை ஆஸ்தியம், அந்தஸ்தம், அழகோ, வசதிகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்மள வியாதி கூட நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. தேவஜனமே, நம்ம சரீரம், நம்மள வயது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவர் தான் நம்மளுக்கு நிரந்தரம், அவர் தான் நம்மளுக்கு கேடகம், அவர் தான் நம்மளுக்கு எல்லாமோ இருக்கிறார். தேவஜனமே, இந்த வார்த்தைகளை நாமே ஏற்றுக்கொள்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் எல்லாவற்றிலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அநேக காரியங்களை நம்மளை கொண்டு வந்து தேவன் இனிமேலும் கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். தன் பாரங்களை குறித்து கலங்கி தவிக்காமல் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விட்டு இந்த வருடத்தை நீங்கள் தொடங்கி இன்னமும் கர்த்தர் சமூகத்தில் வாரமான வந்து தேவனை ஸ்தோத்தரிங்க. தன் ஜபத்தில் எல்லாவற்றிலும் முன்னேறந்து நீங்கள் கடந்து சென்றுட்டே இருங்க. தேவன் எல்லாவற்றையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட காரியங்களை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில எப்பா நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அரிமான வேளையில உங்களோட பாதத்தில் வந்து நாங்கள் ஆராதிக்க கொடுத்த இந்த நன்மையான இவுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவர் உண்மை நம்பி உணர்ந்து ஆராதித்த பிள்ளைகளை நீங்கள் என்றுமே விட மாட்டீங்க ஏசப்பா. ஆண்டவரே, அப்படியாக எங்களை ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்து தந்த நன்மைக்காக நன்றி. எல்லா ஈவுகளுக்காக நன்றி ஏசப்பா. கலங்கி பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் அப்பா ஒரு வெளிச்சமாய் ஆண்டவரே ஒரு நன்மையான தேவனாய் அந்த குடும்பங்களை எல்லாவற்றையும் சரி பண்ணி அப்பா நீங்கள் நடத்துங்க ஏசப்பா. இந்த ஆண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான ஆண்டாய் ஆண்டவரே, உண்மை தேடுகிற ஆண்டாய் மாற்றி கொடுங்க ஏசப்பா. விசேஷமா ஆண்டவரே வசன மூலமாய் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே பந்தி ஆண்டவரே எல்லாவற்றையும் கணிக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தேவன் நம்முடைய பிள்ளைகளை மூடி வெளிப்படுகிறாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.